ஒரு பொண்ணா நான் சம்பாரிச்ச 3 லட்சத்தை பத்தின கதை தான். பார்க்கலாமா? இதை சம்பாதிக்க 1 மாசம் 2 மாசம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. நான் இப்போ சொன்ன இந்த 3 லட்சம் அப்படிங்கிறது சாதாரண பணம் இல்லைங்க, பணத்தை விட அதிகமான மதிப்புமிக்க சப்ஸ்கிரைபர்ஸான நீங்க தான். நம்மளோட கஸ்பனா சமையல் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. பொதுவாகவே லேடிஸ் அப்படின்னாலே வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி. இதில் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து அத்தாமாவும் பக்கத்தில் இல்லாமல் 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீட்டில் என்ன வேலைனாலும் சரி, வெளியில் என்ன வேலைனாலும் சரி, ஒரே ஆளாக இருந்து மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது அதை ஸ்ட்ரகிள் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். ஒரு பொண்ணு தனியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அதுவும் சோசியல் மீடியாவில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. இதை பண்ணுறது பெருசாக வேற யாருமா இருக்காது, ஒரு சில ரிலேட்டிவ்ஸும் நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு சில மக்களுமா தான் இருக்கும். இதில் நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? எனக்கும் இது நடந்துச்சு. முதல்ல ஒரு வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டு படப்படப்போட வாசலில் வந்து நின்ற என்னை பார்த்து ஒரு மகராசி கேட்ட வார்த்தை, உன் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது காணாதுன்னா நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி. இதை நான் கூட வீடியோக்காக கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். இது அவங்க ஊரோட ஸ்லாங்கில் கொஞ்சம் இக்கண்ணா வச்சு நக்கலாக கேட்டாங்க. இதை அவங்க சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டாங்க. ஆனால் அது என்ன அவ்வளோ குத்துச்சு. ஏதோ யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட உடனே பேமெண்ட் வர மாதிரியான அவங்களுடைய அறிவு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறாங்களேன்னு நினச்சி கவலைப்படுறதா, இல்லை இதுங்களோட நாலேஜ் இவ்வளோ தான் நினச்சிட்டு சிரிச்சிட்டு போகிறதான்னு தெரியாமல் அன்னைக்கு நான் குழம்பி போய் நின்றேன். இது மாதிரி முதுகுக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியாது, இது எல்லாமே அவங்களுக்கே தெரியாமல் அவங்க எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்தாலும் நீ சேனல் ஸ்டார்ட் பண்ணினா கண்டிப்பாக உன்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட், கூடவே ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்த சப்போர்ட், அதுவும் எல்லாரும் இல்லைங்க, செலக்டடான ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கொடுத்த சப்போர்ட், எல்லாத்தையும் தாண்டி கல்யாணமான ஒரு பொண்ணு ஒரு விஷயம் பண்ண போறா அப்படின்னா அவளோட கணவனோட சப்போர்ட் இல்லாமல் எந்த விஷயத்தையும் அவளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் சேனல் ஸ்டார்ட் பண்ணவான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இதையும் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுன்னு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்துச்சு. இதை எல்லாத்தையுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நான் போட்ட எஃபர்ட்னால நம்மளோட சேனல் இன்னைக்கு 3 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு புரியுதா? ஒரு பொண்ணா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு தடங்கள் வரதான் செய்யும். மனசார படைச்சவனுக்கும் கட்டினவனுக்கு மட்டும் உண்மையா இருந்து நீங்க சரியான விஷயத்தை தான் பண்ண போறீங்கன்றதுல உறுதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. முகத்தை காட்டாம கூட நம்மளால முன்னேற முடியும்.